புனித லிடியா. இவர் முதல் நூற்றாண்டு பிலிப்பு நகரைச் சார்ந்தவர். திருத்தூதர் பணி 16ஆம் அதிகாரம் 14-15 திருவசனங்களில் இவரை குறித்து அறிகிறோம். அங்கு தியத்திரா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். இவ்வாறு திருத்தூதர் பவுல் அவரது வீட்டிலேயே தங்கி இவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். திருத்தூதர் பவுலால் மனம் மாற்றம் செய்யப்பட்ட முதல் பெண் இவர். இவரால் இவரது குடும்பம் முழுவதும் மனம் மாறி திருமுழுக்கு பெற்றது. இதன் பின் கிறிஸ்தவர்கள் கூடி வந்து ஜெபிப்பதற்கும் தன்னுடைய இல்லத்திலேயே இடம் தந்து உதவினார். பவுல் அடியாரும் சீலாவும் சிறையிலிருந்து தப்பி வந்தபோது இவர்தான் தன்னுடைய வீட்டில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். மனம் மாறி கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டதோடு விருந்தோம்பலில் தலை சிறந்து விளங்கியவரே லிடியா. கரிசனையும் கனிவுமே கடவுளின் பக்திக்கான சான்றுகள். மனம் மாற்றத்திற்கான அடையாளம் மனிதர்கள் மீது காட்டும் பரிவும் இரக்கமுமே. விருந்தோம்பல் என்பது தமிழர்களின் பண்பாடாக மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற அனைவரின் இயல்பாகவும் வேண்டும்.